இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. மேக்னெட் ஃபேமிலி வந்து அனிமல் வீடியோ தான் போட்டிருக்காங்க. அனிமல் வீடியோல அனிமல் என்ன கோளாறு பண்ணிருக்கு அப்படின்றத பார்ப்போம். என்ன கோளாறு பண்ணிருக்கு, எதுக்கு கோளாறுன்னு போட்டிருக்காரு? அது எல்லா வீடியோலயும் அதான் போட்டு வச்சிருக்காரு. கோளாறு விலங்குகள். மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடங்காம அவுத்து விட்டு ஆடி அநியாயமா சிரிப்பு காட்டின அனிமல் பைபிள்களோட சம்பவங்களை தான். வில்லங்கமான கீழையில இருந்து விவரம் தெரியாத புலி வரைக்கும் காட்ட உங்களுக்கு காத்து கிடக்குது உள்ளங்கிறதுனால இன்ட்ரோ போலியா கேட்ட காட்டினது எதுவும் உள்ள வராது, எழுதி வச்சுக்கோ. எப்பவுமே காத்திருப்பார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இறை தேடி பசியில் வரும் மீனுக்கு இது இரையாகும். தண்ணி அடிச்சுட்டே தெரிஞ்சதெல்லாம் போதும். தகுதியை வளர்த்துட்டு பெரிய தகுதியை உயர்த்தி மேலேற்றி வாழ்க்கை தரத்தெல்லாம் மாற்றி விட்டு சம்பாதிக்க போறேன். எக்ஸாக்ட்லி விஷயத்துக்கு வாயா வச வசன்னு மரியாதை இல்லாம பேசினா கோச்சு போயிருவேன். கோச்சுக்கு போய் எனக்கு ஹலோ நான் 1000 பந்துகளை பார்த்தவன். அப்படி பயப்படிச்சிட்டேன். அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வைக்கிறேன்னு நீ தான் சொன்ன. 800 போட்டோ இருக்கு. இத பார்த்தா பழம் எதிரி கூட பரிதாபமாய் பிஸ்கெட்ட போட்டு போயிடுவாங்க. இல்லப்பா கொஞ்சம் அதே காலம் வச்சிருக்கு பாரு. அப்படியா? ஆமா. அசிங்கமா இருக்கியா? டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் வச்சிருக்கியா? அங்க செக்யூரிட்டி டாக் எல்லாம் இல்ல. ஏய் செவுத்த தாண்டி வந்த நீங்க அறுத்து தள்ளி போடுவீங்க. லெஃப்ட்டா ரைட்டா? லெஃப்ட். ஆனா எதுக்கு? போட்டு மிதிக்கட்டேன். ரைட்ரா. பழைய சொத்துல தயிர ஊத்தியா வச்சிடறானுங்க. எப்ப நம்ம மேம்பட்ட வாழ்க்கைக்கு போறது? வந்துருச்சு. பெரிய ஸ்டார்டிங்ல போட்டு வந்துருச்சு. எல்லாமே வருமா? கியூட்டா கொலைப்பங்கமா, கையெல்லாம் கொடுப்பங்கமா. பெரிய போற ஃபேமிலி போல 2 ஸ்விமிங் பூல்லாவது இருக்குல்ல. கூட வந்துறேன். கண்டுக்கல கண்டிப்பா நான் என் மசாஜுக்கு கூட்டு போற கும்பல் தான். காபி 30 ரூபாயா? ரேட் அதிகம். அவர் நொந்து போய் உள்ளூர்காரங்கிட்டே ஊரை ஏமாத்துது. ஆப்பிள் விக்கிற வேலைக்கு உள்ளூர்காரன் சொல்ல வேண்டியதானே. இந்தா கேளுங்க சார். இன்னொருத்த வந்து புடிச்சாயா? என்ன 20 பேர் லைன்ல இருக்கோம்ல. அங்க அழகுல மைக்கி அழகான பூனனா சீக்கிரம் சோத்த போடுங்கடா. அழகான பூனனா என்ன மூச்சி ஹெவியா வாங்குதே. டேய் மூடின்னு சோத்த போடுங்க, பல்ல பதிச்சு விட்டுருவேன். பூனா அட பாவிடா. சிக்க மாட்டியா? பெரிய சிக்கி முக்கி கல்லு. சீக்கிரம் லல்லு லல்லு மாமன் கொண்டு வந்திருக்கேன் பாரு புது கல்லு. கல்லை மட்டும் கண்டால் காதல் தெரியாது கண்ணு. சரி சட்டு புட்டு முட்டை வைக்கிற வேலையை ஆரம்பிப்போம். சொல்லிருக்காங்க போடுறது 2 பீஸ் இதுலப்பா இருந்து ரெடியா. ஐயோ அம்மாடி பெருசு. என்ன பெருசு? என்னடா ஒண்ணும் இல்ல தட்டுந்தாண்டா பண்ணாடா. நீ தனியா துண்ணாத. அது நிலைமை தெரிஞ்சு காட்டுல வேட்டைக்கிட்டேன்னு ஒண்ணும் இல்ல. எப்படி உனக்கு வேட்டையாட வக்கில்ல? ஆனா மாமே ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்கேன் புள்ள. படுத்துக்கிட்டே ஆன் ரோட்ல 60,000 சம்பாதிக்கலாம். ஆரம்பிக்கலாம். அட வண்டிக்கார வீணா போனவனே, என் மனைவி மேல விட்டு ஏத்தி விட்டானே. ஒழுங்கு மரியாதையா 10,000 ரூபாய் குடுறா செலவுக்கு. கொஞ்சம் குறைச்சு வேலை கேளுங்க. எக்ஸ்ட்ரா போட்டாதான் கிடைக்கும். கேக்குதாடா வெள்ள வண்டி வளர்க்காதவனே? என்ன ரெஸ்பான்ஸ் இல்ல? தமிழ் புரியலையா? ஹலோ மீ வைஃப் டேமேஜ் ஆக்சிடென்ட் அமௌண்ட் only 1 lakh available. 1 lakh வச்சு 2 குடும்பம் நடத்தலாமே. என்னங்க சொல்றேன்? 5000 தான் தருவேன்றாப்ல. ஒயிட் கார் சார் கேஷ் செக் ஜிபே. ஓகே சரியான பஞ்சத்துக்கு பிறந்த பண்ணாடே இருப்பான் போல. ஐயோ ஏமா எந்திரச்ச? 5000க்கு ஆஸ்கார் ஆக்டிங்லாம் பண்ண முடியாது. ஒரு 50,000 தாங்க சார். பாட வேலை பார்த்துட்டு தங்காருக்கும் காது வலிக்கும்ல. ஆக்சுவலி நான் பெரிய கிரிக்கெட் விசிறி. பெரிய விசிறி. எனக்கு கிறிஸ்டியானோ மெஸ்ஸினா ரொம்ப பிடிக்கும். எட்டி மிதிக்கிறதுக்குள்ள யாரோ மாறிட்டாங்க. ஆக்சுவலா நான் ஃபுட்பால் நிறைய பாப்பேன். பரவாயில்லையே. எனக்கு கொல்ல பிரியம். ட்ரெண்டிங் வைத்தியா. நல்லா 200 கிலோ இருந்துகிட்டு என் மேல ஏறி ரைட் அடிக்கிறேன். இன்னைக்கு கண்ணுக்கு சிக்கனாதான்டா. A few moments later. எங்க பாருங்க தம்பி காணவே இல்லையாப்பா. அசையாம நின்னா எஸ் ஆயிரலாம். செவரு மறைவுல ஒளிஞ்சிருக்கா? ஏப்பா மூளைய மோந்துகிட்டு இருக்க?
கொல்லுவாங்கதான்ப்பா. ஐயோ ஓனர் எப்ப வந்தீங்க? வாங்க உட்காருங்க. கலங்கி தண்ணிக்கு சாப்பிடுறீங்களா? 200 கிலோமீட்டர் உண்மையில உட்காந்து கொல்லுவாங்க போன. கொள்ளையில வாங்க. எந்திரிச்சா பயிற்சி தானே. தினமும் காலையில 20 கிலோமீட்டர் வாக்கிங் போறது சூக்கம்படிக்கு நல்லது. சோக்கா சொன்ன ப்ரோ. பாதை வராமல் நேராக போய் ஐயோ நாய் துரத்துது. இதுவும் ஓடிடுறா. கல்லெடுத்து அடிங்க. நல்லா ஸ்பிரிங் வச்சு சொகுஷா. ஆஹா ஆள் வந்துட்டாங்க. உந்தி இந்த ஆமாயா தெரியாம வந்துட்டா கூட தாண்ட முடியல. இல்ல எங்க அப்படியே வந்து வந்துருக்கான். அங்க ஆடம்பர வாழ்க்கையில அயல் நாட்டு மொழி. Dearest mother, do you think I look good in the noble hat? அரிசி வாங்க கொடுத்து காசுல. தாய்மொழி. அங்க சீனியர் எத்தனாம் கிளாஸ்ரா படிக்கிறா? எல்கேஜி. ஏண்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற என்ன மாதிரி பொறுப்பா இருக்க மாட்டியா? நைனா மம்மியை தொலைச்சு நாடா தேடுவ. சரி அழுவாத அடுத்த வாட்டி அண்ணன் மாதிரி மெச்சூரிட்டியா இருக்கணும். பாயிண்ட் பண்ணிடலாம் உங்க பாதர. அதுக்கு முன்னாடி எங்க வீட்டை தேடணும்டா பைபிள்ல. அவன் மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அழுதுருவேன். இடம் பொருள் ஏவலு. டார்லிங் இங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நான் போய் பொறுக்கிறத பொறுக்கிட்டு வந்துடுறேன். நான் கண்ணை முடிக்கிறேன். அங்க விடாப்படியா வரட்ட. ஐயா ஒழுங்கா இருடா. இன்னைக்கு லைவா முட்டைய போட்டு காட்டுறேன். ஐயோ அதெல்லாம் கஷ்டம்யா. விட மாட்டேன்டா உன்னைய. ஆவல பரவடா நானே. பரவாயில்லை. ஆனா புதுவித மெண்டல். மிருகம் நெருங்க. எல்லாரும் அசையாம இருங்க. சார் மேடம் பிறந்த போது. பிக்க வந்தியா? கையில எதுவும் இல்லையாப்பா? காசு கொடுத்தீங்கன்னா பக்கத்து கடையில வாங்கிட்டு வருவேன். கம்பெனிக்கு ஒண்ணு. காசுதான்ப்பா இல்ல. நேரா வரேன். அவர் கொரியோகிராஃபர். ஒட்டிக்க. ஓ ஆந்தையா? ஒட்டிக்க. அடுத்து கட்டிக்க. ஐயோ வெக்கமா வருது. ரத்த சவந்து வச்சு. இன்னும் 2 ஸ்டெப் பாக்கி இருக்கு. ஸ்டெப் ஞாபகம் இருக்குல்ல? அங்க ஒன் சைடுல பாசம் ஓவர்ஃப்ளோ ஆக. என்னடி பட்டு? அரளி வெங்க மொட்டு. அரளியோடியா? உஜிலி புள்ள, செல்ல புள்ள, தங்க புள்ள. பிராடு கடையில ஹோல்ட் ஆன் ஓனர் ஆண்டி. உனக்கு போடுற சோத்தை தின்னுட்டு வால் ஆடிட்டு இருந்தா போதும். வேண்டா வெறுப்ப கிளப்பி விட்டீங்கன்னா நறுக்கி போடுவேன். வாழை மட்டும் இல்ல. அங்க ஒரு உதவிக்கிறோம். வளைச்சு ஓடா தெரியும். எம்ப்ளாயி எறும்பாவே வச்சிருக்காங்க. ஆத்தா கடத்திட்டு போறாங்க. காப்பாத்துங்க. ஈஸியா கொண்டு போய் விடுறாங்க. குளிக்கிட்ட கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டானே. ஒரு நிமிஷம் இது நம்ம குழி இல்லையே. அப்படியா? பெரிய இடம் போல அமைக்கிற வேண்டியது. ஐயா வாங்க முட்டையை மடிக்க உட்காந்தீங்கன்னா நம்ம வண்டியிலே பாரலாம். டென்ஷன் ஆகிறேன். பெரிய குடும்பமோ மேடம் ஜோடியா வாங்க. குட்டியான இருக்கு. அகலமான குடும்பம். தம்பி நம்ம கிட்ட இருக்கு கண்டெய்னர் லாரி. கப்பல்ல தான் ஏத்தணும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அதோகப்பட்டது சட்ட விதிமுறை மதிக்காம என்னது இது? மண்டகவசம் இல்லாம சுத்துறீங்க. சார் அது தேவையில்லை. சார் அப்படி இந்த வகையில சட்டப்படி நடக்கணும். எல்லாரும் கார்ல போறவனுக்கு கவலை முக்கியம் இல்லையா? நீதியும் நேர்மையும் நம்ம நாட்டுல நினைச்சிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். ஹெல்மெட் போடாம வந்தது தப்பு. அதிகாரிக்கு அமௌண்ட் கொடுக்க பார்த்தது குப்பமே அதுவா? கையூட்டு. நிலக்கடலை. அதான் நினைக்கிறேன். பாதம் கொண்டாங்க எனக்கு. அதிகாரியை பணி செய்யும் போது தடுத்தல். ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டுனது. லஞ்சம் கொடுத்து சட்டப்படி உங்களை இங்கே நிறுத்தி வைக்கிறேன். லஞ்ச கிருமிகளா. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. வீடியோ கேம் உலகத்துக்குள்ள இருக்க விளக்குகள்லாம் உண்மையான கரண்ட்ல தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. அது வெளியுலக பஞ்சாயத்து. நீ பெரிய வேட்டையாடினா காட்டுக்குள்ள திருட கம்மாட்டி. பிரெடேட்டர் நானே. டிராக்டர் கார் எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. வலிமையான வாளு. ஆளு. எவன்டா அவன் எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கறது? சிங்கமா இருந்தாலும் இன்னைக்கு சதைச்சு விட்டு தான் அனுப்ப போறேன். பிரெடேட்டர் ஏலியன் இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. நான் கூட வீரமா போடுங்க. பால்சாதத்துக்கும் பிஸ்கெட்டுக்கும் ஏலியனோட எல்லாம் பஞ்சாயத்து பண்ண முடியுமா? கோர்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா கோர்த்து விடுற வேலை வச்சுக்காதீங்க.
ஒரிஜினலா ஏலியன் இருந்தாலும் ஓடிடும் போல. ஆமா இது நம்பியிருந்தா அவ்வளவு நம்மளை காப்பாத்துது. இல்ல சில நாய் வந்து சண்டை போடும் பயப்படாது, சிலது இப்படிதான் ஓடிடும் தெரிஞ்சு. ஏன் அது வெறும் குட்டி பூனையை பார்த்தாலே ஓடிடுங்க சிலது. ஆமா ஆமா ஆனா அந்த இது என்னது புறாவா இது பாத்ரூம் குள்ளேயே இல்ல இல்ல கூடு அது கட்டி கெட்டுங்க வச்சிருக்காங்க. சிலதுங்க. அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே வச்சிருந்துருப்பாங்களா இருக்கும். மேபி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருப்பாங்க முதல் கெட்டிட்டு இருக்கிற டைம்ல. ஓகே ஓகே கரெக்ட் கரெக்ட். ஒருவேளை அப்படி அந்த வீடு கட்டிட்டு இருக்க அந்த இது கூட வரமாட்டாங்களா? மேபி ரெண்டுக்கு வந்திருப்பாங்க. அதான் தெரிஞ்சிருக்காது. அது நல்லா கெட்டிட்டு இப்பதான் கெட்ட ஆரம்பிச்சிருக்கு. என்னது பெண் குயினா இன்னொன்னு இல்ல வாக்கா அந்த அது வச்சிருக்க கல்லையே இந்த சைட்ல இருந்து திருடிட்டு வந்து பெண் முன்னாடி குயின், எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அது எங்களுக்கு வேலை செஞ்ச மாதிரி காட்டிக்குது. ரொம்ப நல்லா வேலை செய்யறான் போல இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.